நான் வெங்கடேஷ், மிட்லைஃப் அலைன்மெண்ட் கோச் as well as மேரிட்டல் ரிவர்சல் கோச். தம்பதிகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் அதை எப்படி கையாளுறதுன்றதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ். பொருளாதாரத்தை சரியாக கையாளாமல் நம்ம அண்டை நாடுகளை எப்படி திண்டாடுறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ வீடுகளுக்கும் அது பொருந்தும். இன்றைய இளைய சமுதாயத்தினர் எத்தனை பேர் பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி தான் பண்ணுறாங்கன்னா வாழ்த்துக்கள், சந்தோஷம். சரி, ரெகுலர் செலவுகளை நம்ம பட்ஜெட் போட்டு மேனேஜ் பண்ணிடுறோம். திடீர் செலவுகள், எதிர்பாராத செலவுகள் என்னங்க பண்ணுறது அப்படின்றப்போ, எதிர்பாராத செலவுகள் என்னென்னமா வரலாம் அப்படின்றத முதல்ல பார்க்கணும். மருத்துவ செலவு வரலாம். மருத்துவ செலவு நம்ம திடீர்னு ஒரு வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நம்ம அட்மிட் ஆகிறோம். அப்போ இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. நம்ம அவுட் பேஷண்ட்டாகவே ஒரு வலின்னு போனால் 10 லேப் எழுதி கொடுப்பாங்க, ஒரு ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லைப்பா, டெய்லி 1/2 மணி நேரம் நல்லா தண்ணி குடிக்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம கையில் 8000 ரூபா 10,000 ரூபா பில் இருக்கும். இதை நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த மார்ச் ஏப்ரல் நேரத்தில் நிறைய பேரண்ட்ஸ் இந்த ஸ்கூலில் புது அட்மிஷனாக இருக்கலாம், இல்லை அந்த அடுத்த வருஷத்துக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு திணறதை நான் பார்க்குறேன். ஏன்னா அது செலவு வரப்போகுதுன்னு தெரியும், இருந்தாலும் அதுக்கான பிளானிங் இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஸோ இது ரெண்டாவது. அடுத்தது கடைசி உறவு வழி செலவுகள். உறவுகளில் ரொம்ப நெருங்கிய உறவில் வர விசேஷம். ஸோ அதுக்கான செலவு நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அதுக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த எதிர்பாராத செலவுகள் இது இல்லாமல் இப்போ வீடுகளில் திடீர்னு பெரிய ஒரு ரிப்பேர் ஒர்க் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான திடீர் செலவுகளுக்கு அதுக்குன்னு ஒரு ஹெட்டில் நம்ம பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட் போட்டோம்னா அதில் 60 to 70% நமக்கு கையில் இருக்குன்னா மீதியை மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் இதையும் பிளான் பண்ணாமே நம்ம இருந்தோம்னா தான் பிரச்சனைகளை மாட்டிப்போம். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம கப்புள்ஸ்க்கு இடையில் ஒரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க கலந்தாலோசிச்சாலே பாதி பிரச்சனைக்கு மேலே சரியாக போயிடும். ஆனால் இந்த சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாதது தான் பெரிய பிரச்சனையே. ஸோ நான் சொல்கிற ஒரே விஷயம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசுங்க, சரியாக போகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு உதவியாக ஏதாவது விஷயம் இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர். தேங்க்யூ.